செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். யாரு துன்மார்க்கன் அப்படின்னா, பாவத்தை விரும்பி செய்கிறவன், நீதிக்கு புறம்பாய் இருக்கிறவன், வேதத்துக்கு மாறாய் நடக்கிறவன் யாருன்னா துன்மார்க்கன். அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவன், தவறான வாழ்க்கை வாழ்கிறவன், அவன் தான் யாரு? துன்மார்க்கன். இப்போ வெளியே ஆண்டவர் அறியாதவன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம், இந்த உதவி செய்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கலாம்ல, கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்க மாட்டார், ரொம்ப மோசமான வாழ்க்கையில் இருப்பார். அவங்க சொல்லுவாங்க, நான் அன்னதானம் பண்ணாது அப்படியே அந்த பாவம் என்ன பண்ணிட்டோம் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் வாழ்த்திட்டு போனால் எப்படியா நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது முகஸ்துதிக்கு மனிதனை திருப்திப்படுத்துவது நல்லா இருக்கும். ஆனால் வேதம் அதை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அது ஒரு விதமான பலிதான். எது? ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு போஷிப்பது, அது ஒரு வகையான பலிதான். ஆனால் அந்த பலி கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. ஒரு விசுவாசி தேவனை அறிந்தவன் துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நான் கர்த்தரை பிரியப்படுத்துவேன் அப்படின்னா அது கூடாத காரியம். அது கூடாத காரியம். அந்த பலியை தேவன் அங்கீகரிப்பதில்லை. பலினா வேதம் சொல்லுகிறது, அன்னைய காலங்களில், இந்த நீதிமொழிகள் இருந்த காலங்களில் பலி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடோ அல்லது மாடோ இல்லை புறா குஞ்சுகளோ இல்லது காட்டுப்புறாவோ இவைகளை பலி செலுத்துவாங்க. அந்த பலி ஆலயத்தில் செலுத்துவாங்க. இன்னைய காலங்களில் பலி அப்படின்னா என்னன்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ இன்னைய காலங்களில் பலி, அப்போ தேவ சமூகத்தில் துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தேவனை உயர்த்துகிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்தலாம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு பார்த்தோம்னா அங்கீகரிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. துன்மார்க்கமாய், அதாவது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருமே சொல்ல முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆனால் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற வேளையில் தன்னை படைக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? என்னது? தன்னை படைக்கிற அனுபவம், தன்னை உடைத்து தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்தில் படைக்கிற அனுபவம் தான் ஒரு நல்ல பலியாக இருக்க முடியும். அர்ப்பணிப்பில்லாத ஒரு பலி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு துதி, அது அங்கீகரிக்கப்பட முடியாது, அது அங்கீகாரத்திற்கு உட்படாது. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அர்ப்பணிப்புள்ள ஜபத்தை தான் வேதம் எதிர்பார்க்குது. அல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழ்ந்து விட்டு நீ எத்தனை முறை குடிஞ்சு தரையை முட்டிக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ துன்மார்க்கருடைய ஜபம், துன்மார்க்கருடைய பலி தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. எவ்வளோ காணி கொடுக்குறோம், எவ்வளோ உழைக்கிறோம்லாம் கிடையாது. தேவனுடைய பார்வையில் பரிசுத்த வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.